2025 ஐபிஎல்லுக்கான அடுத்த கூடி விரைவில் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டீமில் எத்தனை பேரை தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத பிசிசிஐ அறிவித்தாங்க. மொத்தம் 6 வீரர்களை தக்க வைத்துக்கலாம், 4 வீரர்கள் தக்க வைக்கலாம், 2 பேரை ஆர்டிஎம் மூலமாக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஸ்குவாடு எல்லாமே போக போகிறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் மட்டும்தான் உள்ளே இருக்க போகிறாங்க. அந்த 6 பேர் யார் யார் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் கம்பல்சரி தக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்திரினா, அதுக்கப்புறம் 4வது வீரர் சிவம் தூபேவா இல்லை எம்எஸ் தோனியா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா தோனி அவர்கள் இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே தோனியுடைய அடுத்த திட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு, அடுத்து புதிய ஒரு டீமை எப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீம்லேருந்து வெளியே போக போகிறாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த மெகா ஆக்ஷனில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரிஷப் பண்ட் அவர்களை சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாடுச்சு. ஏன்னா ஒருவேளை டெல்லியில் அவரை தக்க வைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவர் மெகா ஆக்ஷனுக்கு வந்தார்னா ட்ரேட் மூலிமா அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக போக போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த சிஎஸ்கே இந்த ஸ்குவாடு விஷயத்தில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. தோனி இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்குவாடை எப்படி செட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த வீரர்களை ஆக்ஷனில் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே டீமில் அந்த அந்த ஆர்டிஎம்மில் யாரை தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே அங்கே தக்க வைக்க போகிறாரா இல்லை தோனி இங்கே தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷனாக டெவன் கான்வே இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக அவரை சூஸ் பண்ணியிருக்கிறதா கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பண்ட்டை எடுப்பாங்களா அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக இருக்குது. ஆனால் தோனி அவர்கள் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் எந்தெந்த பிளேயர் எடுத்தால் நமக்கு செட் ஆவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டிருப்பார் தோனி அவர்கள். கண்டிப்பாக அதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க மெகா ஆக்ஷன்லையும். ஆனால் தோனி அவர்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒதுக்கின்னு வெளியே உட்காந்துட போகிறார் என்பது தான் எல்லாருடைய ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த மெகா ஆக்ஷனுக்குள்ளே யார் யாரை தக்க வைக்க போகிறோம் அப்படின்றத கிளியரான அப்டேட்டை எல்லா டீமும் கொடுத்துட போகிறாங்க. ஸோ எல்லா டீமும் யார் யாரை தக்க வச்சுருக்காங்க அப்படின்றத முழு தகவலையும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே தோனி பிசிசி என்ன சொல்கிறாங்கன்னா அதை பொறுத்து தான் நான் ரிட்டர்ன் ஆடுறதா இல்லையான்றது முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இன்னும் வரைக்குமே அவருடைய தகவல் வரல. அப்படி இருக்கும்போது தோனி ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு சந்தேகமாக தான் இருக்க தவிர அவர் இன்னும் ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கல. நான் ஆட போகிறேன் அப்படின்றது அதிகாரப்பூர்வ அறிப்புன்னு அவர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இந்த ரிட்டர்னேஷனை கொடுத்து தோனி அவர்கள் ஆர்டிஎம் மூலமாக தான் சிஎஸ்கேல தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கேவில் முக்கியமாக ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்திரினா, அதுக்கப்புறம் தோனியா இல்லை சிவம் தூபியா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள். கண்டிப்பாக பார்க்கலாம் மக்களே. இதே மாதிரி மற்ற டீமுகளுக்கும் யார் யாரெல்லாம் எந்தெந்த வீரர்களை தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.